ஸ்னேகா வந்து இந்த மாதிரி சிவா கிட்ட வந்து தவறாக நடக்க முயற்சி பண்ணதும் சிவா தள்ளி விட்டுட்டு சிவாவை வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாரு ஸ்னேகாவை. இதை பார்க்குற வந்து சித்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நிம்மதி அடைகிறாங்க. இந்த சூழ்நிலை சிவா ரொம்ப டென்ஷனாக இருக்கார். ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிறானே தெரியலையே, அவளுக்கு என்ன ஆச்சு, ஸ்னேகாவுக்கு இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தால் ஒருவேளை பயத்தில் நடந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காயத்ரிக்கு வந்து வரன் பார்க்கறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி காயத்ரி பொண்ணு பார்க்கவும் வராங்க. இங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டைமில் காயத்ரி பொண்ணு பார்க்க வந்தவங்க ரொம்ப நகையும் பணமும் அதிகமாக எதிர்பார்த்து கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு வந்து காயத்ரி இந்த கல்யாணம் எனக்கு வேணாம், இந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மனசு கஷ்டப்படுறாங்க. அப்போ பைரவி வந்து சொல்கிறாங்க, காயத்ரி நீ எடுத்தது ரொம்ப நல்ல முடிவு, இந்த மாதிரி தான் போல்டாக முடிவு எடுக்கணும். பொண்ணுங்கன்னா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும், ஒன்று பிடிச்சி வர நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி சொல்கிறாங்க. இதை பார்த்து ஆறுமுகம் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. அடுத்து வந்து ஆறுமுகம் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு பைரவிக்கு. பைரவி உண்மையிலேயே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பைரவி, பாவம் காயத்ரி, ஆனால் அவளை நீ எந்த அளவு வந்து ஊக்கப்படுத்துகிறேன்னு பாரு, உண்மையிலேயே நீ கிரேட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு சிரிக்கிறாங்க. பரவாயில்ல, இதையாவது சொல்ல தெரியுது இந்த ஆளுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆறுமுகத்தை பைரவி. அடுத்து வந்து இங்கே வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக யாரும் பேசிக்கிற மாதிரி இருக்குது. யார் பேசிக்கிறா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா மகாலட்சுமியும் அவங்க தம்பி வந்து இசைக்கும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மகா சொல்கிறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், அவளுக்கு கல்யாணம் ஆகிடுமா, அந்த காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது, அது எப்படி நம்ம நடக்க விடுவோம், அவள் இந்த நிலைமைக்கு காரணமே நம்ம தானே அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதை கேட்டு வந்து சிந்து வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்க, அப்போ வந்து காயத்ரி வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தானா, இது உண்மையா, நான் கேட்டதெல்லாம் உண்மையா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரிக்கா, இதை பற்றி நம்ம பேசினா யாருக்கு அதில் விழப்போகுது, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம பார்த்துக்கலாம், அவளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்காது, நடக்கும், நம்ம விடமாட்டோம்ல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் சிந்து கேட்டுட்டு அப்படியே வந்து அவங்க போனோன்னு அப்படியே மறைமுகம் அடிக்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே, இந்த அத்தை ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து சிவா கிட்டே போய் டாக்டரே கொஞ்சம் கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், இந்த டைம்லலாம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தயாராக இல்லை அப்படின்றாரு. இங்கே பாரு டாக்டரே, உனக்கு இருக்க டென்ஷனை உன்னோட வச்சுக்கோ, ஆனால் முக்கியமான வந்து விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதை கேட்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சி இருக்காங்களே, யார், காயத்ரி கேட்குறீ, ஆமாம், அவங்க ஏன் இப்படி ஆயிட்டாங்க, என்ன காரணம், பிறக்கும் போது இப்படி தான் பிறந்துச்சா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, பிறக்கும்போது நல்லா தான் இருந்தா, அதுக்கப்புறம் வந்து எதையோ ஒன்று பார்த்துட்டு தான் இப்படி ஆனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. சரி டாக்டர், இவ்வளோ நாள் வரைக்கும் உன் தங்கச்சியை சரி பண்ணணும்னு உனக்கு தோணவே தோணலையா, அது எப்படி எனக்கு தோணாமல் இருக்கும், சிந்து கண்டிப்பாக தோணுச்சு, அதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்ச நாள் பொறுத்து ஒரே வெறுப்படைஞ்ச காயத்ரி எதையுமே வேணாம்னு சொல்லிட்டா, ஆனால் இன்னும் ட்ரீட்மெண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருந்தா கண்டிப்பாக அவள் வந்து சரியாயிடும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவள் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, இவ்வளோ நாள் வந்து இப்படி இருந்துட்டு திடீர்னு வந்து எனக்கு சரியாகாது அப்படி சொல்லிட்டு நினைக்கிறா, ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு சரியாகணும்னு நம்பிக்கை இருக்குது, அதுக்கு தான் ஏதாவது பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். அப்படியா, சரி சரி, எப்படி திடீர்னு இப்படி ஆக முடியும் ஒருத்தருக்கு அப்படின்னோடனே, இல்லை ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பேச்சு வரலன்னா அவங்க எதையா பார்த்து பயந்துருக்கணும், இல்லை ஏதாவது அவங்களுக்கு நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் உண்மைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டாக்டர், உண்மையிலேயே வந்து நீ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தியா அவளுக்கு, அப்போ வந்து அவள் வந்து நல்லா இருந்தாளா அப்படின்னோடனே, இல்லை அதுக்கெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை மனசு கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறோம் அப்படின்னோடனே, இல்லை டாக்டர், நீ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும், அப்போ தானே தெரியும் அவள் உடம்புல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிக்கிறாரு. பேசாமல் நீ டாக்டராக படிச்சிருக்கலாம் போல் இருக்கே சிந்து அப்படின்னோடனே, இல்லை டாக்டர், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஒரு உடம்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா தானே தெரியும், எதுவும் எடுத்து பார்க்காம அவங்க சொல்கிறத வச்சு பேச முடியாதுல்ல, சொல்கிறதும் கரெக்டு தான், யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சிவா